இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஒரு மார்ஜரி இருக்குது. இந்த மார்ஜரியில் நீங்கள் ஒரு டாக்டராகவோ இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் தான் இந்த இடத்துல ஒரு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறீங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெட் பாடி அசைஞ்சா உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? இந்த ஃபீலை நீங்கள் முழுமையாக உணரணும்னா இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் இருக்குது. அதை நான் பிளேலிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த 2 எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் முழுமையாக அந்த ஃபீலை உணருவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஸ்டோரியாக பார்க்காதீங்க. நான் இந்த ஸ்டோரியை மேக் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் ஆதவன் மைண்ட் செட்டப்பில் தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் இந்த ஸ்டோரியை உணர முடியுது. நீங்கள் இந்த ஸ்டோரியை உணரணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டோரியில் இருக்கிற ஒரு கேரக்டராக மாறணும். அந்த கேரக்டராக மாறினா மட்டும்தான் உங்களாலேயும் இந்த ஸ்டோரியை முழுமையாக உணர முடியும். இதோட ஒரு பெரிய மேஜிக் என்னன்னா, நீங்கள் ஒரு தடவை ஒரு கேரக்டரை உணர்ந்துட்டிங்கன்னா உங்களாலேயும் இந்த ஸ்டோரியோட உலகத்துக்குள்ளே வர முடியும். சில மேஜிக்கெல்லாம் உங்களாலேயும் பண்ண முடியும். நீங்கள் விதவிதமான உலகத்துக்கு போகணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மார்ஜரியில் இந்த டெட் பாடி மீராவை சுட்டி காட்டின மாதிரி அந்த கை உறைஞ்சு போய் நிற்கிது. இதை பார்த்த மீரா பயந்து போய் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வராங்க. அவங்க பின்னாடி போன நேரத்தில் இப்போ இன்ஸ்பெக்டர் ஆதவன் இப்போ டெட் பாடி பக்கத்தில் நிற்கிறாரு. பக்கத்தில் நின்றுக்கிட்டு டாக்டர் மீராவை பார்த்து நீங்கள் பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது டம்முன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா மார்ஜரோட கதவு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. உடனே இன்ஸ்பெக்டர் ஆதவன் ஓடி போய் வெளியே போய் பார்க்குறாரு. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. அது என்னன்னா, வெளியே யாருமே இல்லை. அப்போது இந்த டோர் எப்படி க்ளோஸ் ஆச்சு, இப்போ எப்படி தானாக ஓப்பன் ஆச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இன்ஸ்பெக்டர் ஆதவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் இப்போது இன்ஸ்பெக்டர் ஆதவன் டெட் பாடி பக்கத்தில் நிற்கிறாரு. இப்போ ஆதவன் டெட் பாடி பக்கத்தில் நின்றுக்கிட்டே மீரா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்னன்னா, உண்மையிலே கெமிக்கலால் தான் இந்த டெட் பாடி ரியாக்ஷன் பண்ணுதா அப்படின்னு. அதுக்கு மீராவும் கண்டிப்பாக சார், இவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் உடம்புல கெமிக்கலை செலுத்திருக்காங்க, அதனால தான் இந்த பாடி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு மீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ஆதவன் அந்த டெட் பாடி ரத்தத்தால் எழுதுன அந்த ஏவவே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அப்போ அந்த ஏவை பார்த்துக்கிட்டேவும் மீரா கிட்டையும் சொல்கிறாரு. அப்படி என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக அந்த ஏல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி இன்ஸ்பெக்டர் ஆதவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீரா சடன்லியாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னன்னா, இன்ஸ்பெக்டர் ஆதவனை பார்த்து சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி ஸ்டீல் பிளேட்டில் ரத்தத்தால் ஏ அப்படின்றத எழுதியிருக்கும். அதை மீரா இப்போது அழிக்க முயற்சிக்கிறாங்க. அப்படி அழிக்கும் போது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதில் இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த லெட்டரை அழிச்சதுமே ஒரு கோடு தெரிஞ்சிச்சு. ஆனால் அது அரை எழுத்து இல்லை. அந்த ஏக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கோடு ஆரம்பிச்சிச்சு. அந்த கோடு தான் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய சாக்காக இருந்துச்சு. அந்த சாக்கு என்னன்னா, ஆதவன் இப்போ மீராவை பார்த்து சொல்கிறாரு, இந்த ஏ ஒரு பேரோட ஆரம்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீரா அப்போனா அந்த ஏ என்னது சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆதவன் இந்த ஏ ஒரு பட்டியலுக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு லிஸ்ட்டோட ஆரம்பம் அப்படின்னு. இதை அவர் சொல்லி முடித்ததுமே இவங்க 2 பேரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்னன்னா, ஆதவன் மீரா கிட்ட அந்த லிஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆதவனோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் கால் வருது. அதை அவர் எடுத்து அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. அப்போது அந்த குரலை கேட்டு ஆதவன் மிரண்டு போயிட்டாரு. அப்படி அந்த குரலில் என்ன இருந்துச்சுன்னா, முதல் கோடு முடிஞ்சிருச்சு, இப்போ 2வது கோடு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே காலும் கட் ஆயிருச்சு. ஆதவன் மைண்டுக்குள்ளே இப்போ ஒரு விஷயந்தான் ஓடுது. இந்த அன்னோன் கால் யார், எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் மறுபடியும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அந்த பயங்கரமான சம்பவம் என்னன்னா, ஆதவன் இந்த ஃபோன் கால் யார் பண்ணாங்க அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த டெக்பரோட கை மறுபடியும் அசைய ஆரம்பிக்குது. ஆனால் இந்த முறை மீரா பக்கம் இல்லை. அந்த கை மெதுவாக ஆதவனை பார்த்து நிற்கிது. இதை பார்த்த மீரா பயந்து போய் இன்ஸ்பெக்டர் ஆதவனை கூப்பிட்றாங்க. சார் கொஞ்சம் இங்கே பாருங்க அப்படின்னு பயத்தோட கூப்பிட்றாங்க. அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ஆதவனும் திரும்பி பார்த்து பயத்தில் உறைஞ்சு போய் அந்த டெக்பரோட கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் டாக்டர் மீரா இந்த டெக்பரோட பேர் என்ன அப்படின்றத இன்ஸ்பெக்டர் ஆதவன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆதவனும் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த டெட் பாடியோட பேரை சொன்னதுமே மீரா மிரண்டு போயிடுறாங்க. அப்படி இன்ஸ்பெக்டர் ஆதவன் என்ன பேர் சொன்னார்னா, இந்த டெட் பாடியோட பேர் அருண் பிரகாஷ்
ஆதவன். இந்த பேரை கேட்டதுமே டாக்டர் மீரா மிரண்டு போயிடுறாங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் ஆதவன் இன்னொன்னும் சொல்கிறாரு, இது கோ இன்சிடென்ட் இல்லை டாக்டர், இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணலை, இப்போ நான் தான் இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார். அந்த ஒரு விஷயந்தான் மீராவையே உழுக்குச்சுன்னே சொல்லலாம். அப்போ இன்ஸ்பெக்டர் ஆதவன் என்ன சொன்னார்னா, அப்போ தான் நான் சொன்ன இந்த ஏ ஒரு பேரோட ஆரம்பம் இல்லைன்னு சொன்னேல, அது தப்பு டாக்டர், ஏன்னா இந்த ஏவே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே மீரா மிரண்டு போய் உறைஞ்சு நிற்கிறாங்க. இப்போது இன்ஸ்பெக்டர் ஆதவனுக்கு வந்த அந்த அன்னோன் கால் யார் பண்ணா? இந்த டெட் பாடிக்கும் இன்ஸ்பெக்டர் ஆதவனுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த அன்னோன் கால் சொன்ன முதல் கோடு, இரண்டாவது கோடு அப்படின்னா என்ன? இப்போ இந்த கேஸு எதை நோக்கி ஓடுது? இந்த செத்துப்போன ஆள் யார்? இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.